இவ்வளோ வியாதியிலையும் இவ்வளோ கூன்லையும் இவ்வளோ கஷ்டத்திலையும் அவளுக்கு வீட்டில் இருக்க அவளால் முடியலை. அவள் கூனியா இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் அப்படியே தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். இயேசுவை அவன் நேரில் பார்த்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், தேவ சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அவன் குடும்பம் நிமிருவது உறுதி. அதை ஒருவரால் தடுக்கவே முடியாது. நான் கூனியா இருக்கிறேன், முடியாமல் இருக்கேன். மற்றவன் சொன்னானே, என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அதே போய் என்ன சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர யாரும் இல்லை, ஆட்டோவில் கொண்டு வரக்கு யாரும் இல்லை, எங்கள் ஊரில் பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்திருப்பான். நான் கூனியாக தான் இருந்திருக்கணும். நான் அவள் சர்ச்சில் வந்து படுத்தாலும் பரவாயில்லை, சுவாத்தம் கட்டி வச்சாலும் பரவாயில்ல, அவள் ஓய்வு நாள் எங்கே வந்து உட்காந்துட்டா. தேவ சமூகம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்கு வேல்யூ தெரியாது. சில சண்டே மட்டும் பெருசாக இருக்கு. இல்லைங்க, இங்கே எப்போ ப்ரெசன்ஸில் கூட்டம் நடக்கும், தேவ சமூகம் உங்களுக்கு எப்போ உங்கள் பணத்தை காட்டலாம், உங்கள் வேலையை காட்டலாம், உங்கள் தொழிலை காட்டலாம், உங்கள் குடும்பத்தை காட்டலாம், உங்கள் வீட்டில் உள்ள கல்யாண வீட்டை காட்டலாம். தேவ சமூகம் விலையேறப்பட்டதாக தெரியட்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ சமூகம் விலையேறப்பட்டதாய் தெரிந்தால் அவள் கூனியாய் இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. கர்த்தர் நிமிர பண்ணதான் செய்வார்.